அன்னைக்கு நம்ம இதில் பார்த்தோம் அருண் ப்ரோ இதில். ரைட் ரைட் ரைட். அதான் அவரை பார்த்த மாதிரி இருக்கேன். நம்ம தானே தலைவன் எங்கள் அண்ணன் ஜாயல் அண்ணன் பெரிய பெரிய ரைட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இருட்டுக்கடை அல்வா வாங்க போகிறோம். சேனல் பேர் சார் ஃபியூஸ்ண்ணா. சார் சார் ஃபியூஸ் சேனல் பேர். அண்டு உங்கள் எப்படி போகுது 3 நாளும்? நல்ல சேல்ஸ், நல்ல சேல்ஸ். ஸோ இந்த இதில் வந்து 10 ரூபி காயின் போட்டிங்கன்னா ஒரு மஞ்சப்பை மாதிரி வந்து விழுவோம். ஹலோ கைஸ், இந்த vlog பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பாருங்க, சென்னையில் இருக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கோம். அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவு திடல், அதாவது நேப்பியர் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் வந்து தீவு திடல் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. டில் 14 வரைக்கும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதாவது இன்றைக்கி லாஸ்ட் டேட் சண்டே அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து வந்தவங்களாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நம்மளும் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த vlog எடுக்க நான் கௌதம் அண்ட் சசி 3 பேர் வந்திருக்கோம். நம்ம சேனல் நியூ வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் பட்டன் அமைச்சு விட்டுருங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உடனே வரும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக உள்ளே போய் என்னென்ன ஃபுட் பற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன் அண்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டே டியூன். ஸோ ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 கடை இல்லை 100 கடை இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்டு மேக்ஸிமம் எல்லா விதமான ஃபுட்ஸும் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அண்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு சண்டே லாஸ்ட் டே. ஸோ பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி 11:30 மணி தான் ஆகுது. பட் இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம க்ரௌடு. பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ நம்ம வந்து அரௌண்ட் 11:30 12 o'clock வந்தனால நிறைய ஸ்டால்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ சேட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஈவினிங் மேலே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சேட் ஐட்டம்ஸ் கடை இருக்குது. அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, அப்புறம் ஜூஸ் கடை, அதுக்கப்புறம் நிறைய ஈட்டபிள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெரைட்டியாக இருக்குது இங்கே என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ இது தவிர்த்தும் உள்ளே இன்னும் ஒரு டென்ட் மாதிரி போட்டு உள்ளேயும் ஷாப்ஸ் இருக்குது. மோர் தென் 120 ஷாப்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க. சண்டேன்றனால ஸ்கூல்லேருந்து ஒரு சின்ன பிக்னிக் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி லாஸ்ட் டே. ஸோ அதனால் பயங்கர க்ரௌடாக இருக்குது. மியூசிக்ஸு எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் ஒரு ஏன் ஒன்று வச்சுருக்காங்க. நான் பேசுகிறது எவ்வளோ கேட்குன்னு தெரில, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தத விட வந்து உள்ளே வந்து பயங்கரமாக ஷாப்ஸு எல்லாமே வந்து ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக எல்லா ஃபுட்ஸுமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஈவன் ஃப்ரம் பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, பிரியாணிஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. 3 டேஸ்ன்றது ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 5 டேஸ் இன்னொரு 10 டேஸ் பண்ணிங்கன்னா மக்கள் எல்லோரும் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸ்ரீ மிட்டாய், அதுக்கப்புறம் குப்தா பவன், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸு, எல்லா ஷாப்ஸுமே வந்து ஒரே இடத்துலேயே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து ஆமாம், ஆஃபர்ஸ் அண்ட் ஃப்ரீபீஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல என்ன ஃபேவரட்டோ அதை சாப்பிட்றோம். பட் எல்லா ஃபேவரட்ஸுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்பவே பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இருட்டுக்கடை அல்வா வாங்க போகிறோம். ஸோ ஒரு பேக்கை வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பிளேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து பிளேஸ் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான க்ரௌடு. ஸோ லாஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி ஆமாம், வெயில் வேறு தாங்க முடியல. ஸோ அப்படியே போகலாம். நம்ம இன்னொரு இப்போதைக்கு ஒரு 10-20 கடை தான் வந்திருப்போம். இன்னொரு 80 கடை மேலே இருக்குது. ஆவின் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சேனல் பேர் சாஸ் யூஸ்ண்ணா. சார் சாஸ் யூஸ் சேனல் பேர். அண்ட் உங்கள் எப்படி போகுது 3 நாளும்? நல்ல சேல்ஸ், நல்ல சேல்ஸ். இன்னைக்கு லாஸ்ட் ஓகே ஓகே. கவர்மெண்ட் பியூர் இது எங்களுக்கு ஆமீன் நல்லா இருக்கும். எல்லா மக்களுக்கு வந்து நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல வரையும் கிறிஸ்மஸ் நல்லா இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் வந்து இந்த 3 நாள்ன்றது ஒரு வாரமாக வச்சா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே ஓகே. அதை நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த வீடியோ பேசியிருந்தேன். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலி நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பக்காவான பிரியாணி, ஒரு செம்மையான பிரியாணி சாப்பிட்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து மேஜரான ஷாப்ஸ் தான். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஃபேவரட் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேவரட் ஷாப்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கடையிலையும் ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம். ஆமாம். ஸோ கைஸ், வெண்டிங் மிஷின்ஸ் வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்துருப்பீங்க. வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸ்லாம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இன்னோவேட்டிவாக வந்து இந்த பை மாதிரி மஞ்சப்பை. ஸோ இந்த இதில் வந்து 10 ரூபி காயின் போட்டிங்கன்னா ஒரு மஞ்சப்பை மாதிரி வந்து விழும். இங்கே வந்து கவர் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே கையில் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அன்பிளான்டு திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கையில் எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் ஒரு 10 ருபீஸ் தான் ஒரு பேகு. ஸோ வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 10 ருபீஸ் காயின் ஒன்று போடுறோம். இதோ மஞ்சப்பை. இது வந்து இந்த பேக்கோட காஸ்ட் 10 ருபீஸ். நான் சொன்ன மாதிரி இதில் வெண்டிங் மிஷினில் கேஷ் போட்டிங்கன்னா அந்த பை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று விழுந்துடும். காய்ஸ், பின்னாடி வந்து ஸ்டேஜில் வந்து இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் சிங்கிங், இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. இது மாதிரி சாங் போயிட்டு இருந்தது. அதனால தான் வந்து ஐ மீன் சாங் சரியாக பண்ண முடியல. இப்போவே வந்து பின்னாடி வாய்ஸ் அதிகமாக தான் கேட்கும். என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குதுன்றது எனக்கு தெரியல. வீடியோ அவுட்புட்டில் தான் தெரியும். டைகர் பிராண்ட் ரோஸ் மில்க். இது என்னது? இது ஃபுல்லாகவே 3 வேணாம், 2 வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ரோஸ் மில்க்கு வேறு என்னென்ன இருக்குது? செமையாக டயர்ட் ஆகிட்டேன். ஸோ 2 ரோஸ் மில்க் வாங்க போகிறோம். சரி, ஒரு பாதாம் ரோஸ் மில்க் வாங்கிக்கோ. ஒரு பட்டர்ஸ்காட்ச் போடு. பாதாம் பட்டர்ஸ்காட்ச் போடு. ரோஸ் மில்க் இது என்னது? சப்ஜியா? சப்ஜா சீட்ஸ். ரோஸ் மில்க் வித் சப்ஜா சீட்ஸ். சில்லுன்னு இருக்குது, ஹாட்டாகவும் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் சில்லுன்னு வாங்கியிருக்கோம் ஏன்னா பயங்கர வெயில். இது வந்து பாதாம், இது வந்து ரோஸ் மில்க். 10 ருபீஸ் தாங்க ஒரு இது. வெளியே கூட வந்து ஓவர் ரேட் மாதிரி இருக்கும். பட் இங்கே 10 ருபீஸ் தான். ப்ரைஸும் ஓகே தான். டைகர் பிராண்ட் 10 ருபீஸ் ஓகே. ஷாப் நம்பர் 104, மறந்துடாதீங்க. டேஸ்ட் ஆகுடா. எப்படி இருக்கு? பாதாம் மில்கோட ரோஸ் மில்க் நல்லா இருக்கு. கம்பேர் பண்ணால் ரோஸ் மில்க் நல்லாவே இருக்குது பாதாம் விட. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக வந்து எதுக்கு வந்திருக்கோம்? பிரியாணிக்கு. ஸோ பிரியாணி போய் பார்க்குறோம்.
காய்ஸ் இது அன்ன விருட்சம். ஸோ இதோட ரெஸ்டாரண்ட் மேனேஜர் தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் பேச போகிறோம்ல ஜஸ்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ சார் உங்கள் பேர்? என் பேர் மோயின் சார். ஓகே. அண்ட் வடபழனி சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட் அன்னவர்ஸ் ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கேன். ஓகே. இதில் வந்து நான் சேல்ஸ், ப்ரமோஷன், மார்க்கெட்டிங் 3மே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இந்த ஃபுட்டோட அவேர்னஸ் எல்லாம் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் அவங்களோட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுட்டு என்னெல்லாம் சாப்பிட்ணும், எப்படியெல்லாம் சாப்பிட்ணும், என்ன டைமிங்கில் என்ன ஃபுட்டு எடுக்கணும்லாம் நானும் கேட்டு அவங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்களோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு. கரெக்டாக எவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கோம். இந்த 3 டேஸ்க்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுங்க. அண்ட் நீங்கள் லாஸ்ட் டே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை எப்படி, இல்லை இந்த மாதிரி அடிக்கடி போடுறதும் நல்லா இருக்குமா, இப்போ இதெல்லாம் வந்து அவேர்னஸாக கொண்டு வந்தால் கவர்மெண்ட் வந்து நல்லா இருக்குமா, இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுங்க. 30 இயர்ஸாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அதுவும் இல்லாமல் கிளப், ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் இதில் வந்து இவங்களோட அவேர்னஸை நான் கொண்டு போகணும்னு பார்த்தேன். சில இடங்களில் நானே வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து என்ன ஃபுட்டு எடுக்கணும், என்ன பார்க்கணும், என்ன செய்யணும்னே தெரியாது. ஏதோ ஒரு மெனு இந்தா இது நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் உடனே சாப்பிட்றேன். ஆனால் இருந்தால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நான் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலியாக தான் சொல்லியிருக்கேன். சார் இந்த ஃபுட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் செட் ஆகும், இதில் என்ன சொல்கிறது ஃபேட் அதிகம், இல்லை ஃபேட்லெஸ்ஸு, உங்கள் ஹெல்த்துக்கு இதான் சார் செட் ஆகும். அதெல்லாம் கேட்டு நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் அவங்க ஃபேமிலியோடும் என்னோட வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என் ஃபேமிலி மாதிரி ஆகி ஒரு மாமா, மச்சான், அண்ணன், தம்பி மாதிரி இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து என்னோட இவ்வளோ கஸ்டமர்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்க. உங்கள் லைன் கொண்டுறேன். இந்த 3 நாளாக இங்கேயும் அப்படி தான் நடக்குது. வந்தால் அவங்களுக்கு என்ன வேணுமா, எது வேணும்னா இல்லை, சும்மா அப்படியே பார்க்கணும். பார்வைக்கு நல்லா இருக்கா, அந்த ஃபுட்டு என்ன, அதோட ஃபேட் என்ன, அதோட ஹெல்த் என்ன, யாராவது பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ அண்ணன் வந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரிட்டியாக நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாத நிறைய சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ். நல்லா இருக்குது. வீடியோ கால் சொல்ல நல்லாவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஸ்டார் பிரியாணி செம்மையாக இருக்கும். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, 120க்கு. பட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரியாணி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 பிரியாணி காத்துட்ருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பிரியாணி போகலாம். அதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் அப்படியா? அன்றைக்கி நம்ம இதில் பார்த்தோம் அருண் ப்ரோ இதில். ரைட் 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 ப்ரோ. அதான் அவரை பார்த்த மாதிரி இருக்கேன்னு அன்றைக்கி பார்க்கலாம் அருண் ப்ரோ. ஹலோ, நம்ம தானே தலைவன் எங்கள் அண்ணன் சாயல் அண்ணன் பெரிய பெரிய ரைட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அண்ணனை மாதிரி பெரிய ஆளாக ஒரு சின்ன பெரிய ஆளா அதெல்லாம் இது பொய் 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 பொய். அண்ணன் உண்மையிலேயே நல்லாவே நல்ல நல்ல ரைடரு. ரோடு ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன். ஆமாம், முக்கியமாக வீடியோ வந்து தரமாக இருக்கும். அண்ணனோட குவாலிட்டியோட வீடியோ வந்து பக்காவாக இருக்கும். அண்டு கண்டென்ட்டு மீம்ஸு. ஆனால் இன்னொன்று, அண்ணன் வந்து அவரே கலாய்ப்பார் அவரை பற்றி. ஆனாலுமே மற்றவங்களை ஹெல்ப் பண்ணாமல் புண்படுத்தாமல் அண்ணன் அவரே பேசிப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அண்ணன்கிட்ட பர்சனலாக. ஆனால் அண்ணன் அருண் ப்ரோ மீட்டிங்கில் பார்த்தோம். ஆனால் நீங்கள் சரியாக பேச முடியல. நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. ஆனால் பேச முடியல. அண்ணன்
மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்சேன் யாராவது பெரிய ஆள் வருவாங்கன்னு சொல்லி, ஆனால் அண்ணனோட தரிசனம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரைட்டு ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. பார்ப்போம் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் பிரியாணி, ஒரு பிரியாணி தான், ஒரு பிரியாணி மேலே கவர் வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பூர் ஸ்டைலு, இது வந்து சென்னை ஸ்டைலு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரியாணி போய் ட்ரை பண்ணலாம். பட் இது இப்போ சாப்பிடல, எனக்கு தான் மேலே பார்சல் வச்சு கொடுத்தீங்க, கவர் வச்சு. ஸோ நம்ம ஃபேவரட் முஜிப் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்சல் வாங்கிக்கலாம், உள்ளே ஒரே க்ரௌடாக இருக்குது. ஸோ பார்சல் வாங்கிட்டு காரில் போய் சாப்பிட்றலாம். ஸோ பார்சல் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் தான் 2 போடு சாப்பிட. பார்சல் ஒன்று ஒரு நிமிஷம் தான் ஒன்று வாங்கிட்டேன். சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து இப்போ நம்ம சென்னை ஸ்டைலில் ஒரு பிரியாணி வாங்கணும் சொல்லியிருந்தால, நெக்ஸ்ட்டு ஆம்பூர் ஸ்டைலில் ஸ்டார் பிரியாணி, தேர்ட் பிரியாணி திண்டுக்கல் டைப் பிரியாணி. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஆனால் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு நிஜமாலே வந்து திருவிழா தாங்க இது. இன்னைக்கு சண்டேன்றதால பயங்கர ரஷ்ஷு. சத்தியமாக வந்து இன்னைக்கு செம ரஷ்ஷு. வரும்போது எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்கு? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து வெயில் வேறு அதிகம். நம்ம சரியான வெயில், ஹீட்டு எப்படி சொல்கிறதே தெரில. ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கியாச்சு. காரில் போய் ஏசி போட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். கடைசியா கோலா ஐஸு 3 ஃப்ளேவரில் வாங்கியிருக்கோம். ஆரஞ்சு, மேங்கோ அண்டு என்னது மிக்ஸ்டு. ஓகே. ஸோ வந்து லாஸ்ட் ஃபைனல் டச்சாக இருக்குது. இந்த வெயிலுக்கு இது ரொம்ப ஆமாம், செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. சரி, நம்ம வெயில் நிற்க முடியல. ஸோ காருக்கு போயிடலாம் சொல்ல காருக்கு போயிட்டுருக்கோம். செம க்ரௌடு. ஆனால் நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ ரொம்பவே அன்லக்கி. அந்த 3 டேஸில் வந்து அட்லீஸ்ட் நாங்கள் தேர்ட் டே வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் எங்களோட டேவை. அண்ட் டே செம்மையாக தான் இருந்தது. இன்னும் இந்த பிரியாணி மட்டும் பெண்டிங் இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஐசிங் குடிச்சிட்டு அப்படியே திருப்பி பேசுகிறோம். இது செம்மையாக இருக்குதுப்பா. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த கோலா ஐஸு. ஃப்ளேவர் வந்து மேங்கோ ஃப்ளேவரு. பட் மேங்கோ ஃப்ளேவர் ஃபுல்லாக கிடைக்கல. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு ஆப்டாக இருக்குது. மக்களே, திண்டுக்கல் முஜிப் பிரியாணி இது வந்து ரொம்பவே ஃபேவரட் எனக்கு. அங்கே வச்சு சாப்பிட முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால. ஸோ அதனால் காரு வந்து ஏசிலாம் போட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் சொல்லிட்டு சூடாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணுறேன். ஆஹா, செம்மையாக இருக்குங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. யூஸ்வலாக நான் சாப்பிட்றது தான் இது. இருந்தாலும் இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் பிரியாணி வாசமாக இருக்குது. பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஞ்சியாக இருக்குது. இங்கே எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்வலாக நம்ம பிரியாணி வீட்டில் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொட்டிடுச்சு, சொல்லி போடலாம். சரி, இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம சென்னை பிரியாணி, அது அடுத்தது. இது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அதை சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து சென்னை பிரியாணி. இது வந்து புலாவ் சைடில் செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் சிக்கன் பீஸும் இருக்குது, ரைத்தா அண்ட் பிரிஞ்சால் கறி வித் 1 எக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸு. நம்ம அந்த ஸ்டார் பிரியாணி பார்க்கும்போது ஸ்டார் பிரியாணி 130 இல்லை, ஸ்டார் பிரியாணி 130. அண்ட் நம்ம திண்டுக்கல் முஜிப் அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி, 200. குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது, பட் டேஸ்ட் பிரமாதமாக இருந்தது. இது வந்து 120 ருபீஸ் தான், பட் டேஸ்ட் சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ அது இதையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் அது. பட் என்னோடய ஒப்பீனியன் படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம்ல ஸ்டார் பிரியாணி நம்பர் 1, நம்பர் 2 இது வந்து நம்பர் 3, நம்பர் 2 வந்து நம்ம முஜிப் பிரியாணி. ஸோ இன்றைக்கி வந்து டே ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். லீவ் சேஃப் அண்ட் ட்ரைவ் சேஃப். டேக் கேர், பபாய்.